இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஒரு தொடுதல் உன் வாழ்க்கையை மாற்ற அது வல்லமை உள்ளதா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க. ஒரு தொடுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அது எப்படி இருக்கிறது? வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நபருக்கும் ஹீலிங் தேவை. ஹீலிங்னா என்னது? குணமாக்குதல் தேவை. சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, இமோஷனலா மன நிலைமையில கூட நமக்கு என்ன தேவைப்படுகிறது? சுகம் தேவைப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குணமாக்குதல் தேவைப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் இல்லாமல் காணப்படுகிறது. எவ்வளவோ நம்ம முயற்சி செய்கிறோம். நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஆனாலும் அதிலே குறைவுகள் இருக்கிறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குணமாக்குதல் தேவைப்படுகிறது. இமோஷனலா அநேக தாக்கங்கள் உள்ளத்தின் ஆழத்துல வெளியே சொல்ல முடியல. திடீர்னு ஒரு ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, ஏன் தெரியல எனக்கு அழுகழுகையா வருது. ஏன்னா உள்ளத்தின் ஆழத்துல காயங்கள். அந்த காயம் கடந்த காலத்துல ஏற்பட்ட வடு, ஏமாற்றங்கள், துரோகங்கள், பெற்றோர்கள் செய்த தவறுகளால அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர்கள் ஆற்றப்படாத காயங்கள் உள்ள இருக்குது. குணமாக்குதல் தேவைப்படுகிறது. உறவுகளில என்ன தேவைப்படுகிறது? குணமாக்குதல் தேவைப்படுகிறது. உறவுகளில் இன்னைக்கு சொத்து பிரச்சனையில சண்டை, சொந்த அக்கா தங்கச்சி, சொந்த அண்ணன் தம்பி பணத்துக்காக, வீட்டுக்காக, சொத்துக்காக அவர்கள் பேசாம வருஷ கணக்கில் பேசாம இருக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. சொத்துக்காக தாய் தகப்பனை விஷம் வைத்து கொள்ளுகிற பிள்ளைகள் உண்டு. எப்படா சாவாங்கன்னு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பாஸ்ட் ஹர்ட், கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள், இதிலேந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான குணமாக்குதல் தேவையா இருக்கிறது. ஆனால் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய எப்படிப்பட்ட குணமாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில தேவை என்றாலும் நம்மை குணமாக்க ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு சுகத்தை, எந்த விதத்திலே நாம பாதிக்கப்பட்டாலும் நமக்கு அந்த சுகமளிக்கும் வல்லமை அவரிடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேசேஜ் தான், நம்மளுக்கு அதிகமாய் பழக்கப்பட்ட ஒரு பேசேஜ் தான். ஆனா இந்த பெண்மணியிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்பதை நாம இன்று அதை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையானது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஏன் தெரியுமா? சத்தியத்தை நாம அறிய 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 சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, விடுதலையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பேசேஜை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். சீக்கிரமாய் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, போதும். 25ஆம் வசனத்துல 26ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? 25ஆம் வசனத்துல அப்பொழுது 12 வருஷமா, எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுமா? சிலர்லாம் சொல்லவே இல்லை. 12 வருஷம். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 12 வருஷம். என்ன இவங்களுக்கு இருந்துச்சு? பெரும்பாடு. என்ன வியாதி இருந்துச்சு? பெரும்பாடு. பெரும்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்?
பாடுன்றதே கஷ்டம். கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? பாடுன்றதே என்னது? கஷ்டம். ஆனா இந்த லேடி, இவங்களுக்கு இருந்தது என்னது? பெரும் பாடு. அப்படின்னா என்ன? அவங்க 12 வருஷமா உதிர ஊறல், ரத்த போக்கு பெண்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் வரலாம், சரியா? ஆனா 12 வருஷம் யோசிச்சு பாருங்க. 12 வருஷம் நான் ஸ்டாப்பா அவங்க வாழ்க்கையில படாத பாடுபட்டுட்டாங்க. பயங்கரமான ஒரு பெரும் பாடு. அவங்க இந்த வியாதியானது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. வேதனையோடு கூட நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்தாங்க, இயேசுவை தொட்டாங்க, அவங்க குணமாயிட்டாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன். அவங்க பாருங்க 26ஆம் வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும். அப்பனா என்ன? நிறைய டாக்டர்ஸ், எவ்வளோ மருத்துவர்களை பார்த்துட்டாங்க. அநேக வேளைகளில் நம்மளுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் சுகம் கிடைக்கலன்னா கேட்போம் இல்லையா மற்றவங்க கிட்ட. அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க, அந்த டாக்டர்கிட்ட போ. இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த டாக்டர்கிட்ட. ஓகே, இந்த மெடிசன் வேலை செய்யலையா, அலோபதி வேலை செய்யலையா, எதுக்கு போனோம்? சித்தாக்கு போலாம். சித்தா வேலை செய்யலையா, ஆயுர்வேதிக்கு போலாம். இது வேலை செய்யலையா, அதுக்கு போலாம். எப்படியாவது எனக்கு சுகம் கிடைச்சா போதும்னு சொல்லி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதனையோடு கூட இங்க சொல்லப்பட்டு இருக்குது, வைத்தியர்களால சுகம் பெற்றால். நீங்க இருக்குதா? இல்ல. என்ன போட்டிருக்கு? வைத்தியர்களால என்ன பட்டாங்க? வருத்தப்பட்டு. வைத்தியர்களை தேடி போறாங்க, எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்காதா இந்த டாக்டர்கிட்ட போனா அப்படின்னு. ஆனா டாக்டர்கிட்ட போயிட்டு இவங்களுக்கு என்னதான் கிடைச்சது? இன்னும் வருத்தம் தான் வந்துச்சு. சரியாகல, சுகம் கிடைக்கல. எதுக்காக அவங்களுக்கு போனாங்களோ, அவங்க எதிர்பார்த்தது அவங்களுக்கு கிடைக்காததுனால இன்னும் வருத்தம். போகும்போது ஆசாசையா போயிருப்பாங்க, எப்படியாவது நல்லாயிரும், இந்த டாக்டர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், இந்த டாக்டருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க போன போது கூட அவங்களுக்கு மீதி ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சே தவிர அவங்களோட வியாதி நின்னபாடு இல்லை. மிகவும் ஒரு வேதனைக்குள்ளாக இந்த மகள் கடந்து போனார்கள். பாருங்க, வைத்தியர்களால வருத்தப்பட்டு. அடுத்தது, உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தான். இந்த இடத்துல எவ்வளவு காசு செலவழிக்க முடியுமோ அவ்வளவு காசு செலவழிச்சாங்கன்னு இருக்கா? எப்படி இருக்கு? என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சோ அவ்வளத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. சொத்து, காசு, என்னெல்லாம் இருந்துச்சோ, மேபி நகை நட்டு எல்லாத்தையும் தன்னிடத்துல தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிச்சிட்டாங்க. எல்லாமே போச்சு. ஏன்? எப்படியாவது எனக்கு சுகம் கிடைச்சிருமா? கிடைச்சிரும். எங்கேயாவது எனக்கு சுகம் கிடைக்காதா? காசு பணம் பெருசு இல்ல, ஆனா என்னால முடியலையே, இந்த வேதனையெல்லாம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த மகள் என்ன பண்ணா? டாக்டர்கிட்ட போனாங்க. என்னதான் வந்துச்சு? வருத்தம் தான் வந்துச்சு. பணம் எல்லாம் செலவழிச்சாங்க, எல்லாமே காலியாச்சே தவிர அவங்களுக்கு சுகம் என்ன செய்யல? கிடைக்கல. அடுத்தது பாருங்க, அடுத்த லைன் பாருங்க. சற்றாகிலும் குணமடையாமல் அவங்க என்ன செய்தாங்க? அதிக வருத்தம். டாக்டர்கிட்ட போய் அவங்களுக்கு என்னதான் வந்துச்சு? வருத்தம் தான் வந்துச்சு. பணம் எல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் வந்துச்சு? இன்னும் அதிக வருத்தம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இது உங்க வாழ்க்கையில நடந்ததுனாலதான். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் வாசிப்போமா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து, அதுக்கு முன்னாடி வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை, அதிக வருத்தப்படுகிற பொழுது. எல்லாரும் வாசிப்போமா? எல்லாரும் சொல்லுவோமா? என்னது, எப்படி முடியுது இதுக்கு முன்னாடி வசனம்? அதிக வருத்தப்படுகிற பொழுது. அப்புறம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. முழிச்சிட்டு இருக்கவங்க மாத்திரம் இப்ப சொல்ல போறீங்க.
இந்த வசனம் எப்படி முடியுது? எப்ப அவங்க இயேசுவை குறிச்சு கேள்விப்பட்டாங்க? அதிக வருத்தப்படுகிற பொழுது. திருப்பி சொல்லுங்க, எப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க? அதிக வருத்தப்படுகிற பொழுது. இன்னும் சில பேரு வாய் திறக்கல. எல்லாரும் சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். எப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க? அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. I just want to say this evening that your pain will lead you to Jesus. இந்த மகள் பாருங்க, அதிக வருத்தப்படுகிற பொழுது அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே சரியாக இருந்தா ஒருவேளை நம்ம இயேசுவை தேடாமல் இருந்திருப்போம். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஸ்மூத்தா போயிருந்தா நாம் இயேசுவின் அருகிலே நாம வருகிறதற்கு ஒருவேளை வழி இல்லாமல் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு காரணம், நெருங்குகிறதற்கு காரணம், அவரை தேடுகிறதற்கு காரணம். இந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டா சொல்லுவீங்க, இந்த காலகட்டத்துல எல்லாரும் கைவிட்டாங்க, ஆனா இயேசு என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. எதையோ தேடி ஓடுனேன், அங்க எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, இங்க சந்தோஷம் கிடைக்குமா, இங்க நிம்மதி கிடைக்குமா, நான் போன இடத்துல எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அதனாலதான் நான் இயேசுவிடத்துல வந்தேன். ஆமென். எத்தனையோ பேர் நீங்க சொல்லுவீங்க, எதையோ நான் தேடி போனேன், இந்த மனுஷன் அது கிடைக்குமா, ஆனால் எனக்கு ஏமாற்றம் தான் வந்துச்சு, அதனாலதான் நான் இயேசுவிடத்துல வந்தேன். பாருங்க, அப்போ இந்த மகளோட வாழ்க்கையில இந்த பாதையில அவங்க போனாங்க, எல்லாமே செலவாயிடுச்சு. இப்ப கையில ஒண்ணுமே இல்லை, சுகமும் கிடைக்கல, மிச்ச மீதி எதுவும் இல்ல. எல்லா டாக்டர்ட்டும் போயிட்டாங்க, இனி போகிறதுக்கு அவங்களுக்கு டாக்டர்ஸ் புதுசா யாரும் இல்லை. நம்பிக்கை இழந்துட்டாங்க, மனம் உடைந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த மகள் உடைந்து போன நிலைமையிலே, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த சமயத்திலே, உடைக்கப்பட்ட அதே சூழ்நிலையில இயேசுவை தேடி வந்தாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? Your struggle can become your story. ஒரு நாள் இதே ஸ்ட்ரகிள நீங்க சாட்சியாக சொல்ல முடியும். இந்த காரியம் வாழ்க்கையில இருந்தது, இதற்காக தான் நான் போராடி கொண்டிருந்தேன், ஆனால் இயேசுவிடத்துல வந்த, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றுகிறவர், இந்த இயேசு எனக்கு சுகத்தை தருகிறவர் என்று கேள்விப்பட்டேன், இயேசுவிடத்துல வந்தேன், இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. Bring your brokenness to Jesus. உங்களுடைய உடைக்கப்பட்ட நிலைமைய நீங்க இயேசுவிடத்துல கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை தருகிற, சரீரத்துக்கு சுகத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, இருதயத்திலே அவர் நன்மையையும் நிறைவையும் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12 வருஷம் பாடு அவங்களுக்கு ஒருவேளை சாபமாய் இருந்திருக்கலாம் அவங்க வாழ்க்கையில, ஆனால் அது இயேசுவிடத்தில் அவங்க வருகிறதற்கு அந்த சாபம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பாடுகளும் பிரச்சனைகளும் இயேசுவிடத்துல நம்மை முந்தி தள்ளுகிறது, நம்மை இன்னும் அவரிடத்துல நெருங்கி போகிறதற்காக நம்மை அது உந்தி தள்ளுகிறது என்பதை நாம பார்க்கிறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? ஏன் என் வாழ்க்கையில இது நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கறத விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? இந்த பாடும் இந்த பிரச்சனையும் எப்படி இயேசு கிட்ட இன்னும் நெருக்கமா என்னை என்ன செய்கிறது, கொண்டு போகிறது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுமா? ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பாடுகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது தாங்க முடியாம நம்ம என்ன செய்வோம்? இயேசுவின் பாதத்தை தேடி ஓடி வருவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், அவருடைய பாதத்திலே ஆறுதல் உண்டு, அவருடைய பாதத்திலே நமக்கு தேறுதல் உண்டு, அவருடைய பாதத்திலே நமக்கு என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு வருகிற உபத்திரவத்தை குறித்து நான் என்ன செய்யறேன்? மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா அது என்னை இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி போகிறதற்கு இந்த உபத்திரவம் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் என்ன ஆண்டவத்துல நெருங்கி போகிறதற்கு எனக்கு உதவி செய்கிறது. யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் போது மறந்துருவோம் ஆண்டவரை. சந்தோஷமா இருக்கும் போது, நம்மளுக்கு நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க கூட இருக்கும் போது, பாட்டி இருக்கும் போது, கல்யாணம் இருக்கும் போது, பர்த்டே பார்ட்டி இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம மறந்துடுவோம். அதே இது ஏதாவது வரட்டும், வாந்தி, வயித்தால, அப்புறம் வயிற்று வலி, கால் வலி, முடியல, தாங்க முடியல அப்படின்னா இயேசு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போவோம். எது ஆண்டவரிடத்துல நம்ம நெருங்க செய்கிறது? இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை ஆண்டவரிடத்துல நெருங்கி போக செய்தது எதுனா, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைக்காத விஷயம். இன்னைக்கு என் வாழ்க்கையில இது கிடைக்கல, என் வாழ்க்கையில இந்த பாடு இருக்குது, ஒரு முள்ளு மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, போகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை விட்டு என்னோடு கூட இன்னும் நெருங்கி வா, என்னோடு கூட நீ உன்னுடைய உறவு, உன் பிரசன்ஸ் எனக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்களேன், இயேசுவிடத்துல போக செய்த அவள் போனதற்கு காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஏற்பட்ட பாடு. உங்களை வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனையும் பாடுகளும் அதை குறித்து நாம கவலைப்படக்கூடாது. அது இன்னும் கிறிஸ்துவின் அருகிலே நம்மை நெருங்கி போக செய்யும். ஹல்லேலூயா. பாருங்க, 2வது நம்ம பார்க்கிறோம், இவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 27ஆம் வசனம் வாசிப்போமா? நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இந்த இடத்துல அவள் என்ன பார்க்கிறோம்? நம்ம விசுவாசம், நம்பிக்கை. சுகமாயிடுச்சா? அவளுக்கு முன்னாடி சுகம் கிடைச்சிச்சா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோடனே சுகம் கிடைச்சிச்சா? இல்ல. என்ன இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டா? என்ன கேள்விப்பட்டா? இயேசுவிடத்துல போனா எனக்கு நிச்சயமாக சுகம் உண்டு. ஏன் அவ இயேசுவிடத்துல போக தயங்கினா? ஏன் தயங்கினா? வெரி குட். யார் சொன்னது? யூதர்கள் முறைமையின்படி ஒரு பெண் அவர்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தா அவங்க எப்படி இருக்கிறாங்க? தீட்டாக இருக்கிறாங்க. அவங்க பப்ளிக் பிளேஸ்ல என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் இவளுடைய பாடு, அதெல்லாம் அவளுக்கு தோணவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், எப்படி பார்த்தாலும் போட்டோம், எனக்கு எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா, இயேசு ஒருவர் உண்டு, அவர் எனக்கு சுகம் அளிப்பார் என்று சொல்லி அவள் என்ன பாருங்க, எவ்வளவு விசுவாசத்தோடு சொல்றா பாருங்க. நான் அவரை தொட்டால் இல்ல, அவரு என்ன தொட்டால் இல்ல, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் நான் என்ன செய்வேன்? சொஸ்தமாவேன். இந்த இடத்துல அவள் விசுவாசத்தோடு மூவ் பண்றா. விசுவாசத்தோடு அவள் முதல் ஸ்டெப் அவள் எடுத்து வைக்கிறாள். இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், believe before you receive. ஒரு ஆமென் இல்லையா? believe before you receive. நீ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நீ அதை பெற்றுக்கொண்டாய் என்று விசுவாசி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் அப்படி நான் விசுவாசித்து ஜெபித்தேனோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் படுத்திருக்கும் போது, ஒண்ணுமே முடியாம நான் படுத்திருந்த போது, என்னுடைய உள்ளத்துல விசுவாசத்துல நான் சொல்லுவேன், நான் ஆண்டவருக்காக நான் நடந்து போவேன், ஓடி ஆண்டவருக்காக நான் போவேன், நான் இதை செய்வேன். ஆனா உண்மையாவே நடக்க முடியாது, உண்மையாவே முடியாது, அவ்வளோ வேதனையா இருக்கும். ஆனா நான் சொல்லுவேன், நான் நடப்பேன், நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த பலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் என் குடும்பத்தினர் வந்திருந்தாங்க இந்தியா தேசத்துல. அப்போ நாங்களாம் ஒரு மலை ஏறுறதுக்கு ட்ரெக்கிங் போனோம். முன்ன பின்ன நான் போனதில்லை, ஆனால் ரொம்ப ஆசை எனக்கு ட்ரெக்கிங் போனோன்னு. சரியா, அப்போ நாங்க போகும்போது அப்போ என்னுடைய தங்கைகள் 2 பேரும் என் மூஞ்ச பாக்குறாங்க, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் போக போறேன். உண்மையாவாக்கா நீங்க போறீங்களா? ஏன்னா அந்த மலை அப்படியே செங்குத்தா அப்படி இருந்தது. சரியா, ஒழுங்கான பாதை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பாருங்க, உள்ளத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னால இதை செய்து முடிக்க முடியும். சின்ன விஷயம்தான், ஆனா வேகமா நான் ஏறுறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க 2 பேர், நீங்களே ஏறும் போது நாங்க இருந்தா எங்களுக்கு ரொம்ப அசிங்கம்க்கா, அதனால நாங்க உங்க பின்னாடி வந்தோம் அப்படின்னு. நான் ஏறுறதுக்கு அப்புறம் 10, 15, 20 நிமிஷம் கழிச்சு அவங்க வந்தாங்க. ஏற முடியாம. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால முடிஞ்சது அவங்களால முடியல அப்படி நான் சொல்ல வரல, நான் எப்படி இருந்தேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் பாருங்க, சுத்தமா பாடவே முடியாது. மைக்க நான் பிடிச்சேன்னா காத்து தான் வரும். ஸோ என் கணவருக்கு மட்டும் தான் தெரியும். சரியா, அப்படிதான் இருந்தது. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், மைக்க வச்சுட்டு காத்து வந்தாலும் பரவாயில்லன்னு நான் பாடிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், காத்து வந்தாலும் சரி, குரல் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நான் பாடிக்கொண்டுதான் இருப்பேன்னு சொல்லி மைக்க வச்சுட்டு நான் பாடிக்கிட்டே இருப்பேன். ஆனா நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நாள் என் குரலை திறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மகள் இயேசுவை குறித்து கேள்விதான் பட்டா, இன்னும் அற்புதத்தை பெறவில்லை. ஆனா அவ சொல்றா, நான் அவரை தொட்டா தப்பு, அவரை தொட்டா தீட்டு, நான் அவர்கிட்ட போய் நீங்க என்ன தொட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் தப்பு. ஆனால் அவள் சொல்லுகிறாள், அவர் வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் என்ன ஆவேன், சுகமாவேன். அதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைத்த அந்த ஸ்திரீ அவள் என்ன பண்ணா, அவள் தனக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும், மற்றவங்க எல்லாம் இடம் கொடுக்கிற வரைக்கும் அவள் காத்திருக்கவில்லை. விசுவாசத்துல அவள் முதல் படி எடுத்து வைத்தாள். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இது நடக்காது, என் பிள்ளை இப்படி இருக்குது, நினைச்ச மாதிரி இல்ல, அது வேற மாதிரி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை ஊழியம் செய்ய போகிறது, என் பிள்ளை கர்த்தருக்காய் வாழ போகிறது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி நடக்க போகிறது, நான் இதை என் கண்களால் நான் பார்க்க போகிறேன், என் காரியங்கள் ஜெயமாய் முடிய போகும் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லும் போது, அவள் சொல்லும் போது அவள் வீக்காதான் இருந்தா. ஆமா தானே, அவள் அந்த வார்த்தையை சொல்லும் போது வீக்காதான் இருந்தா, பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் விசுவாசத்தோடு அவள் வந்தபோது ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை இமீடியட்டா இன்ஸ்டன்டா தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி பிலீவ் பண்ணுங்க. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாகவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை செய்து பாருங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். எந்த காரியத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? விசுவாசத்தோடு என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க? ஆண்டவரே இதை செய்யும் அதை செய்யும் என்று கேட்கிறது மாத்திரமல்ல, நாம அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பமே விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? நாம நம்பிக்கையோடு. என்னோட தாயார்கிட்ட நான் பார்த்துருக்கேன், எங்க அம்மாவுடைய விசுவாசத்தை நான் பார்த்துருக்கிறேன். எங்க அம்மா ஒவ்வொரு பிள்ளைக்கும் கன்சீவ் ஆனோடனே பேர் வச்சிருவாங்க. அதே போல நானும் என் தங்கையும் பிறந்ததுக்கு அப்புறமா 3வது எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு அடுத்து ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு 3 மாசத்துலயே எங்க அம்மா பேர் வச்சுட்டாங்க. இந்த பிள்ளைக்கு நான் மோசே என்று பேர் வைக்கிறேன்.
அதுல இருந்து மோசேக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மோசேயை நீர் ஆண்டவரே ஆசீர்வதியும். கரெக்டா பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பியை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் ஒவ்வொன்றாய் விசுவாசத்தோடு நாம சொல்லும் போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கரை நான் பார்த்துருக்கிறேன். எங்க அம்மா என்னெல்லாம் கன்ஃபஸ் பண்றாங்களோ, என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது என் கண்களால நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எதை தான் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாம எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்க பாருங்க. இப்ப நம்ம பெற்ற குழந்தை நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கு, அம்மா நீங்க இந்த ஒரு விஷயத்த மேபி வாட்ச்னு வச்சுக்கலாமே, எனக்கு நீங்க வாட்ச் வாங்கி கொடுங்கம்மா, நீங்க வாட்ச் வாங்கி கொடுங்கம்மா, வாட்ச் ஓகே வாங்கி கொடுக்கிறேன் இரு அப்படின்னா, எப்படியாவது எப்பாடுபட்டாவது பிள்ளை ஏமாந்துட கூடாதுன்னு நம்ம என்ன செய்வோம்? ஆமாதானே? அப்போ விசுவாசத்தோடு நம்முடைய பரம தகப்பன்ட்ட நீங்க எனக்காக இதை செய்வீங்கன்னு நம்ம கேட்கும் போது அவர் நம்மளை ஏமாத்துவாரா? ஏமாத்த மாட்டார். அதுக்காக கேட்டதெல்லாம் பிள்ளை கேட்குது, ஓகே எனக்கு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுங்க, கேட்டதெல்லாம் கொடுக்க முடியுமா? ஏன்னா அதுக்கு அந்த அருமை என்ன செய்யாது, தெரியாது. $1000 மதிப்புள்ள ஒரு வாட்சை ஒரு 5 வயசு குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா அதனுடைய மதிப்பு அதுக்கு தெரியாது. அத போலதான் சில வேளைகளில ஆண்டவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்ப கொடுக்க கூடாது. ஆனால் அன்பான தகப்பன் நம்ம கிட்ட என்னத்தை விரும்புகிறார் தெரியுமா? விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்க வாழ்க்கையில எதுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சரீரத்துல சுகத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? உங்க காரியங்கள் மாறணும்னு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 28ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக எப்படியோ வந்துட்டாவ, எப்படியோ அந்த ஸ்திரீ வந்துட்டு இயேசுவின் முன்பா வரல. எப்படி வர? பின்னாக பயம், அவளுக்கு உள்ளாக பயம். முன்னாக வந்தா யாராவது ஏதாவது சொல்லிட போறாங்களோன்ற ஒரு பயம். அதனால பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை அவர் என்ன செய்தா? தொட்டாள். வஸ்திரத்தை தொட்ட உடனே 29ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து, உங்களுக்கு வாசிக்க தெரியும், வாசிக்க முடியும்னா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இங்கிலீஷ்ல வாசிக்கணும், இங்கிலீஷ்ல வாசிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. உடனே அவள் தொட்ட உடனே, எதை தொட்ட உடனே? வஸ்திரத்தை தொட்ட உடனே. வஸ்திரத்தை. யாருடைய வஸ்திரத்தை? இயேசுவின் வஸ்திரத்தை. இயேசுவினுடைய வஸ்திரத்தை. அங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அவ என்னதான் சொல்லிட்டு வந்தா? வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். சோ நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும்னா ஃபோக்கஸ்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபோக்கஸ்டா இருக்கணும். யார் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வருவாங்கன்னா, நினைச்ச நேரம் தூங்கி நினைச்ச நேரம் எந்திரிச்சு, அந்த நாள் போட போக்குல தூக்கம் வந்தா தூங்குறது, போன் பார்க்கணும்னு நினைச்சா போன் பார்க்கறது, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சா ஃப்ரெண்டுக்கு கால் பண்றது, நினைச்சா வேலைக்கு போறது, நினைச்சா வீட்டுல இருக்கிறது. இப்படி இருக்கிறவங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. யாரு சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க அப்படின்னா, யாரு நிறைய விஷயங்களை ப்ரொடக்டிவா செய்வாங்கன்னா, யாரு பிளான் பண்றாங்களோ, யாரு ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சரியா? சோ நம்முடைய வாழ்க்கையில தந்தா தரட்டும் ஆண்டவர், கிடைச்சா கிடைக்கட்டும், ஓகே வந்தா ஊழியம் செய்வோம், ஓகே இது நடந்தா பாத்துக்குவோம், பரவாயில்ல இப்படின்னு ஏனோதான ஒரு வாழ்க்கை வந்தா, ஏனோதான வந்தா கடைசி வரைக்கும் நம்ம இருப்போம். சோ இவள் வீட்டுல இருந்து வரும்போதே பிளான் பண்ணி வரா, எப்படியாவது நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். வாழ்க்கையில எத்தனை பேர் உங்களுடைய பர்சனலா நீங்க பிரேயர் நோட் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் டைரி வச்சிருக்கிறீங்க? கை தூக்க சொல்ல விரும்பல, நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்களுடைய பிரேயர் நோட்டோ ஒரு சொந்த டைரியோ ஜேர்னலோ வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை செய்யணும்னு நீங்க எழுதி அதற்காக நீங்க ஜோம் பண்றீங்க? ஜோம் பண்றேன்னா ஓகே, ஏதோ ஒன்று நம்ம பாட்டு சொல்லிட்டு இல்ல,
ஜெபம் பண்ணணும், பேரை சொல்லி ஜெபம் பண்ணணும், இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒழுங்கின் தேவன். ஹல்லேலூயா. ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ்டா நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மள சக்சஸ்ஃபுல்லா மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவள் அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே, 29வது வசனம் வாசிங்க. உடனே, எல்லாரும் சொல்லுங்க. உடனே, தொட்ட உடனே, வஸ்திரத்தை தொட்ட உடனே இன்ஸ்டன்டா என்ன நடந்துச்சு? அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி அவள் ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு ஒரு சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. அவருடைய உடலில் அவருடைய வல்லமை, அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை நம்மை தொட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, உடனே அவளுடைய வேதனை நீங்கி என்னாச்சு? ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே அவள் என்ன செய்தாளா? உணர்ந்தாள். ஹல்லேலூயா. எனக்கு தெரியல எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். சில வேலைகளில பாருங்க, அதிகமாக இன்னைக்கு காலையில கூட எனக்கு பயங்கர ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது, சரியான வயிற்று வலி. இன்னைக்குன்னு பார்த்து அவ்வளோ ஜாம், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நாங்க கியூல நின்று வந்து சேர்றதுக்குள்ள படாத பாடாயிருச்சு. நான் நின்று கொண்டிருந்த போது என்ன அறியாம எனக்கு நிக்க கூட முடியல. என் பின்னாடி எவ்வளவு பேர் பின்னாடி வெளியே கூட போக முடியாது, அவ்வளோ எனக்கு அப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது. அப்போ அதான் கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன உங்களுக்கு தண்ணி வேணுமா, இது வேணுமா? ஏன்னா அவங்க கேட்கறது கூட எனக்கு திருப்பி ரிப்ளை சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்தது. எனக்கு தொடர்ந்து நேற்று ஊழியங்கள் இருந்துச்சு, நைட்டு படுக்கும் போது ரொம்ப லேட்டா இருந்துச்சு, காலையிலேயே கிளம்பி ரொம்ப நேரம் ரொம்ப டயர்டா இருந்தது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே உங்க ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், அதனால இன்னைக்கும் நாளைக்கும் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பரவாயில்ல, ஆனா திங்கட்கிழமையில பரவாயில்ல ஆண்டவர், இயேசுவின் நாமத்திலே நான் இதை அதட்டுகிறேன், கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்திலே நான் சுகம் அடைவேன். ஹல்லேலூயா. மாத்திரம் இல்ல, மருந்தல்ல, இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லிட்டு அப்புறம் நானே மறந்துட்டேன். ஏன் தெரியுமா? கம்ப்ளீட்டா ஆண்டவர் அந்த வலியை உடனே எடுத்து போட்டார். ஆமென். உண்மையா வலி இருந்துச்சா இல்லையா நானே மறந்துட்டேன் அதுக்கப்புறமா. ஏன்னா விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கும் போது, அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கல, உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், விசுவாசத்தை பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், அவளோட வேதனை நீங்கி அவ ஆரோக்கியம் அடைந்ததை உடனே அவளால் என்ன செஞ்சது? உணர முடிந்தது, உணர்ந்தாள். பாருங்களேன், 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஏன்னா அவளுக்கு சுகமடைந்த அதே நேரத்துல இயேசுவும் உணர்ந்தார், தனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை என்ன செஞ்சுச்சு? புறப்பட்டு போனது. இந்த ஆராதனை வேளையில கூட நான் ஏன் திருப்பி எல்லாரையும் ஆராதிக்க வச்சேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த பார்த்தேன். அப்படியே அந்த மேகமானது மேல நிக்குது, ஆனா அது கீழே வரல. நானும் நின்று அழுது ஜோமணி பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், இல்ல தடையா இருக்கு, அவங்களோட இருதயம் ஆயத்தமா இல்ல ரிசீவ் பண்ண, தடையா இருக்கிறது, அவளை ஒப்பு கொடுக்க சொல் என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடினால அவங்கள ஜெபிக்க வச்சேன். பாருங்க, நாம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கோமோ அந்த அளவுதான் நாம என்ன செய்வோம்? பெற்று கொள்ளுவோம். யார் உஷாரா இருக்கிறாங்களோ, கேர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ, பாருங்க, திருப்பி ஒரு உதாரணத்தை சொல்றேன். நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம், நானும் தான் ஒன்னாதான் வந்தோம். ஆனா அவங்க எனக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எல்லாம் கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நான் ரீச் ஆயிட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, கேர்ஃபுல்லா எங்க இடம் கிடைக்குது, எங்க வழி கிடைக்குதுன்னு கேர்ஃபுல்லா பார்த்து போக்கஸ்டா வந்ததுனால. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம போக்கஸ்டா இருந்தா ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க,
இவங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்து அவர் பார்க்கிறாரு சுத்தி பத்திலும், யாருக்குடா என் வல்லமை புறப்பட்டு போனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருக்குன்னு கேட்கிறாரு. சீஷர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, உங்களை சுத்தியிலும் இவ்வளோ ஜனக்கூட்டம் இத்தனை பேர் உங்களை நெருக்குறாங்க, யாரு தொட்டதுன்னு நீங்க கேக்குறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஜனக்கூட்டம் நெருக்கி இருக்கிற வேளையில ஆனா கர்த்தர் ஆண்டவருக்கு தெரியும் தனக்குள்ளாக ஒரு சுகமளிக்கும் வல்லமை புறப்பட்டு போனது. ஹல்லேலூயா. பாருங்க, அவள் கேட்ட உடனே அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. தன்னிடத்தில் 33 வசனம் வாசிப்போமா? தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து போய் நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவளுக்கு சொல்ல போது இயேசு பாருங்களேன், அவர் சொல்லுகிறார், இந்த மகளுக்கு இப்ப என்ன கவனிங்க, அவளுக்கு சுகம் உண்டாயிருச்சு, சரி போட்டோம், யாருக்கோ சுகம் கிடைச்சிச்சு, நம்ம கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போச்சுன்னு இயேசு அங்க விடல. அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஜீசஸ் கேர்ஸ் மோர் அபவுட் த பர்சன் than the miracle. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுவோமா? அந்த அற்புதத்தை விட அவர் எது மேல ரொம்ப கேரிங்கா இருந்தாரு? பர்சன் மேல. ஆண்டவருக்கு என்ன முக்கியம் தெரியுமா? நம்மளுக்கு எல்லாத்தையும் அப்படியே சுகலாம் கொடுத்துட்டு நம்ம நரகத்துக்கு போயிட்டா ஒரு லாபமும் இல்லை இல்லையா? புரியுதா? அவருக்கு எது முக்கியம்? நம்முடைய ஆத்துமா முக்கியம், நம்ம முக்கியம். சில வேளைகள்ல கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா நம்மளோட ஆத்துமா எங்கேயாவது போயிடும். பாருங்க, இயேசு அற்புதம் நடந்துச்சு, சரி அவ விசுவாசத்தோட வந்தா சுகம் பெற்றுக்கொண்டா, அவ போறான்னு விடல. அந்த இடத்துல என்னை தொட்டது யார் என்று அவள் கேட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 34 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிச்சு முடிப்போமா? வாசிங்க. அவர் அவளை பார்த்து என்ன சொல்றார்? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி நீ என்ன செய்ய? சுகமாயிரு. அவளை பார்த்து அவர் கூப்பிடுகிறார். அவர் மகளே, மகளே, அவளுடைய சுகத்தை இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டியே. Jesus want to restore her feelings, her future. Not only about her, he's concerned about not only about her health, he concerned for her soul, he concerned for her future. அவளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீ போய் நீ என்ன செய்ய? உன் வேதனை நீங்கி நீ என்ன செய்ய? சுகமாயிரு. அவளுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவள் மேல் அக்கறை உள்ளவராக அவர் இருக்க விரும்புகிறார். அநேக வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரமான சுகம் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்துமா சுகமா இருக்கணும், நம்முடைய ஆவியில நம்ம சுகமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சுகமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை மட்டும் இல்ல, ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஆவியில நம்ம ஆசீர்வாதம் அவரோடு கூட விசுவாசத்தோடு கூட அவரோடு கூட நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எதுக்கு ஹீலிங் வேணும்? எந்த விஷயத்துல உங்களுக்கு குணமாக்குதல் வேணும்? சரீர பிரகாரமாகவா? இமோஷனலான ஹீலிங் வேணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஹீலிங் வேணுமா? யாரையாவது மன்னிக்க முடியாத விஷயத்துல யாரையாவது என்னால மன்னிக்கவே முடியல, அதுல ஒரு தொடப்படுதல் வேணுமா? அல்லது பயத்திலிருந்து ஒரு குணமாக்குதல் வேணுமா? ஏதோ ஒரு பயம், பிள்ளைகளை குறித்து, சரீரத்தை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, நான் இப்படியாய் வாழணும்னு விரும்புறேன், வேத வாசிக்கணும்னு விரும்புறேன், என்னால முடியல, இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, மாறணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. ஏதாவது உங்களோட வாழ்க்கையில முழுவதுமா இயேசுவை பின்பற்றுகிறதற்கு தடையா இன்னைக்கு இருக்குதா? என்ன தடையா இருக்குது?
முழுவதுமாய் விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைக்க முடியாமல் இருக்கிறதற்கு என்ன தடையா இருக்கிறது? அல்லது இந்த பாடும் வருகிற பிரச்சனையும் ஆண்டவரை விட்டு உங்களை தூரப்படுத்துதா? அல்லது இன்னும் அவரிடத்துல நெருங்கி சேருகிறதற்கு அது ஒரு வாய்க்காலா இருக்குதா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கின அதே இயேசுவின் வல்லமை, அதே வல்லமையோடு கூட இன்றைக்கு அவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே வல்லமையோடு கூட அந்த ஸ்திரீ விசுவாசித்தால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அதே வல்லமையோடு இயேசு நம்ம மத்தியில இருக்கிறார். அதே வல்லமையோடு இயேசு இன்னைக்கும் குணமாக்குகிறார். அதே வல்லமையோடு இயேசு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார், மாற்றி அமைக்கிறார். அதே இயேசு இன்றைக்கும் விடுதலையாக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர்கிட்ட வரீங்களா? விசுவாசத்தோடு யாரெல்லாம் அவர்கிட்ட வரீங்களோ, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல விசுவாசத்தோடு அவரிடத்துல வந்தால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த இயேசுடைய குணமாக்கும் சுகமாக்கும் வல்லமை அது உண்மையானது. ஹல்லேலூயா. அவருடைய குணமாக்குதலின் வல்லமை. Jesus has a power to heal. Jesus has a power to deliver. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஆலயத்திற்கு வலியை வேதனை சுமந்து கொண்டு நீங்க வந்திருக்கலாம். வாதியோடு கூட வந்திருக்கலாம், பயத்தோடு கூட வந்திருக்கலாம், கில்ட்டி கான்சியஸோடு கூட வந்திருக்கலாம், சுமக்க முடியாத பாரத்தோடு வந்திருக்கலாம். வேற யாருக்கும் தெரியாது இந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நான் பாரத்தோடு கூட வந்திருக்கிறேன். ஒரு தொடுதல், இயேசுடைய ஒரு தொடுதல் போதும் என்று அவள் கண்டுபிடிச்சா, அறிஞ்சா, கேள்விப்பட்டா. அந்த ஒரு தொடுதல் தான். அவள் தான் போய் தொட்டா, இயேசு தொடல, அவள் தொட்டாள். அவளுடைய வாழ்க்கை மாறியது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளை, அதே இயேசு இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். அதே அவருடைய வல்லமை இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறது. நீங்க அவரை தேடினா கண்டுபிடிப்பீங்க. விசுவாசத்தோடு அவர் அருகிலே போய் அவர் இடத்துல போனா, ஹல்லேலூயா, அவர் உங்களை குணமாக்க வல்லவரா இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரிடத்துல வருவோமா?